ஏஐபிடிஎம்எம்கே இந்த கட்சி புதிதாக தமிழ்நாட்டில் லான்ச் செய்யப்பட்டிருக்கு. யாரால்? சசிகலா அவர்கள் தான் இப்போ சமீபத்துல இந்த கட்சியை வந்து அவங்களுடைய கட்சியாக அறிமுகப்படுத்தினாங்க. ஆல் இண்டியா புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் தான் கட்சியினுடைய பெயர். முதல்ல அவங்க வந்து கட்சியினுடைய பெயர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி கட்சியுடைய கொடி அறிவிச்சிருந்தாங்க. அந்த கொடியில அண்ணா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இந்த 3 பேரும் வந்து இடம்பெற்றிருந்தாங்க. இந்த சூழல்ல இந்த கட்சி பெயருக்கும் கட்சி கொடிக்குமே வந்து சசிகலா அவர்களுக்கு பிரச்சனையாக அமைஞ்சிருக்கு. இந்த எலெக்ஷன்ல அவங்க எப்படியாவது போட்டி போடணும்னு நினைச்சாங்க. ஆனாலும் சிக்கல்கள், சவால்கள் ஏற்பட்டுட்டே தான் இருக்கு. என்ன சிக்கல் அப்படின்றத பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். ஆனா அந்த சசிகலா அவர்களுக்கு இந்த தேர்தல்ல எப்படியாவது போட்டியே போட்டுறணும். இதுவரைக்கும் அவங்க போட்டி போடாம தான் இருந்தாங்க. அதுக்கு காரணம் அவங்க வந்து ஒரு கன்விக்ட்டா இருந்தாங்க. அவங்க சிறை தண்டனை எல்லாம் அனுபவிச்சிருந்தாங்க அப்படின்றதெல்லாம் சரிதான். ஆனா இந்த தேர்தல்லயும் அவங்களுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்றது அவங்க கிடையாது. இன்னும் அவங்களுக்கு காலம் இருக்கு. அவங்க இந்த தேர்தல்ல போட்டி போட முடியாது. இருந்தும் இந்த தேர்தல்ல போட்டி போட்டே ஆகணும். நம்ம தரப்புல இருந்து நம்மளுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு அவங்க வரதுக்கு முக்கிய காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் அவங்களோட பிரசன்ஸ் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, இதுவரைக்கும் அவங்க சம்பாதிச்ச அந்த ஆதரவாளர்கள் அதிருப்தியில அடைஞ்சிருவாங்க. இதுக்கப்புறம் அவங்கள வந்து திரட்டுறது கஷ்டமாயிடும். அவங்களுக்கு நம்ம மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிரும் அப்படின்ற ஒரே காரணத்தினால மீண்டும் இந்த தேர்தல்ல ஏதாவது ஒரு பங்களிப்பு இருக்கணும். நம்ம போட்டி போடலனாலும் மறைமுகமாக நம்ம ஆதரவாளர்களை நிப்பாட்டி ஏதாவது ஒரு தொகுதிகள்ல வெற்றி பெற்று நம்ம ஒரு வாக்கு வங்கியை காட்டணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள், டிடிவி அவர்கள் மேல, எடப்பாடி அவர்கள் மேல இருக்கக்கூடிய பிரச்சனை அதெல்லாம் அவங்களே ஓப்பனா சொல்லிட்டாங்க. இப்போ ஆல் இந்தியா புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை அறிவிச்சு, இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கட்சியை அவங்களே புதுசா லான்ச் பண்ணி தேர்தல் கமிஷன் கிட்ட இருந்து அங்கீகாரம் பெறணும் அப்படின்னா, அதுக்கு இன்னும் கால அவகாசம் எடுக்கும். ஏற்கனவே தேர்தல் தேதியே அறிவிச்சாச்சு. இந்த சூழல்ல இப்ப ஆரம்பிச்சு எப்போ நம்ம ரெகக்னிஷன் வாங்குறது அப்படின்றதுனாலயே, ஏற்கனவே எம்ஜிஆர் அவர்களுடைய டிவோட்டி, அதாவது ஒரு தீவிரமான பக்தன், ரசிகனாக இருந்த மற்றும் நடிகராகவும் நடிச்சிருக்கிறாரு. எம்ஜிஆர் அவர்களுக்கு எம்ஜிஆர் மாதிரியே வேடம் போட்டு நடிக்கக்கூடியவராகவும் இருக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்டவர் தொடங்கின கட்சியை வந்து வாங்கிடுறாங்க சசிகலா அவர்கள். இப்போ அங்கதான் பிரச்சனையே. சசிகலா அவர்கள் வாங்கின அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து சக்கரவர்த்தி அப்படின்றவர். அந்த சக்கரவர்த்தி நடிகராகவும் இந்த கட்சியும் உருவாக்கினாரு. அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. ஆனா அந்த கட்சியினுடைய மாநில நிர்வாகியாக அந்த கட்சி தொடங்கினதுல இருந்து தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் இருக்கு. மாநில நிர்வாகியாக இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரகுநாதன். ரகுநாதன் அவர்கள் கிட்ட கன்சர்ன் வாங்காமலே சசிகலா அவர்கள் இந்த கட்சியை வாங்கிடுறாங்க. சோ இப்போ ரகுநாதன் அவர்கள் இந்த கட்சியை நீங்க எப்படி வாங்குவீங்க? இந்த கட்சியை வாங்குறதுக்கு நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். இது என்கிட்டயும் வந்து கன்சர்ன் வாங்கியிருக்கணும்னு சொல்லி அவர் இப்போ பிரச்சனை பண்றாங்களாம். சோ இந்த சூழல்ல சசிகலா அவர்களுடைய ஆதரவாளர்கள் ரகுநாதன் கிட்ட சமரசம் பேசி போயிட்டு இருக்காங்க. சோ சமரசம் ஆனால்தான் இந்த கட்சியை வந்து சொந்த கொண்டாட முடியும் அப்படின்ற ஒரு சூழலே சசிகலா அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. சோ கட்சி பெயர்ல கட்சி அந்த ஒரு விஷயத்துல ஒரு சிக்கல் இருக்குன்னு பார்த்தா, கொடியில கூட இப்போ வந்து அவருக்கு சிக்கல் வந்திருக்கு. என்னன்னா ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாளராக இருந்தவர் தான் புகழேந்தி அவர்கள். புகழேந்தி அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. புரட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற கட்சி ஆரம்பிச்சாங்க. இந்த கட்சியினுடைய கொடியில அதே மாதிரி அண்ணா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் 3 பேருடைய புகைப்படமும் இருக்கும். இந்த கொடியை வந்து அவர் அறிவிச்சிருக்கிறாரு. அவருடைய கட்சிக்கு புரட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற கட்சிக்கு. அந்த கட்சி இப்ப யாருக்கு ஆதரவாக இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திமுகவுக்கு இந்த தேர்தலில் அவருடைய ஆதரவு அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு அவருடைய ஆதரவையும் தெரிவிச்சிட்டாரு. சோ இப்போ அவருடைய கட்சியினுடைய கொடியிலையும் இதே 3 தலைவர்களுடைய புகைப்படம் இருக்கு. அப்போ இந்த தேர்தலில் அவங்க வந்து இந்த கொடியை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் கிட்ட லெட்டர் எழுத போறாங்க அப்படின்ற செய்தியும் கிடைச்சிருக்கு. சோ அது லெட்டர் எழுதி எலெக்ஷன் கமிஷனுக்கு போனா மேலும் நெருக்கடி வந்து சசிகலா அவர்களுக்கு வரும். அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்ற அந்த கட்சியை வந்து வாங்கும்போது அந்த நிர்வாகி கிட்ட சமரசம் பேசுறதுக்காக வாய்ப்புகள் இருக்கு. இவரை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்ற அடிப்படையில இப்போ இது இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக அமைஞ்சிருக்கு. தென்னந்தோப்பு தான் அவங்களுடைய சின்னம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அந்த தென்னந்தோப்புலயும் ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தலாமா அப்படின்னு சில பேர் சிந்திச்சிட்டு இருக்கதாகவும் செய்திகளானது கிடைக்குது. ஏன்னா இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஆளும் தரப்பை வந்து எதிர்க்கிறேன் அப்படின்னு வராங்க. ஏற்கனவே எதிர்க்கட்சியும் எதிர்க்கிறேன்னு வராங்க. எதிர்க்கட்சி தலைவர்கள் கூடயும் பிரச்சனை இருக்கு. இப்படி எல்லா பக்கமும் பிரச்சனையா இருக்கும் பொழுது எல்லா பக்கமும் அவங்களுக்கு நெருக்கடியும் வரதான் செய்யும். இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி எப்படி சசிகலா அவர்கள் வித்ஸ்டாண்ட் பண்ண போறாங்க அப்படின்றதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய சவாலா மாறி இருக்கு. அவங்களே அவங்களுடைய நிர்வாகிகள், அவங்களுடைய ஆதரவாளர்களை தக்க வச்சுக்கணும்னு வராங்க. மேலும் இவ்வளவு சிக்கல்கள் வரும் பொழுது இந்த கட்சியே வந்து இந்த டைம் எப்படி போட்டி போட போகுது அப்படின்ற ஒரு சூழல் வந்திருக்கக்கூடிய நிலையில அவங்க ஆதரவாளர்களுடைய மனநிலை அப்படின்றதுதான் என்னவா இருக்கும்னு ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அது மட்டும் இல்லாம சசிகலா அவர்கள் இந்த
தேர்தல்ல வேட்பாளர்கள் எல்லாம் அறிவிச்சு அவங்க யார் யார் எந்தெந்த தொகுதியில போட்டி போடணும்னு தீர்மானிச்சுட்டு இருக்காங்களாம். அப்படி அவங்க வந்து தீர்மானிக்கக்கூடிய வேட்பாளர்கள் நிறைய தொகை கட்சி வேலைகளுக்காக வாங்கணும் அப்படின்னு அவங்களும் வந்து ஒரு நோக்கத்துல இருக்கிறதாகவும், அது சசிகலா அவர்கள் தரல அப்படின்னா அவங்க வேலை செய்யவோ இல்ல கட்சியில இருந்து வெளில போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்ற செய்தியும் கிடைக்குது. அவங்களுடைய இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் இத்தனை ஆண்டு காலம் கழித்து அவங்களோட பிரசன்ஸை நிலைநாட்டணும் வராங்க. இத்தனை ஆண்டுகள் சசிகலா அவர்களுக்கு ஆதரவா இருந்திருக்காங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் அவங்கள விட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. இருந்தாலும் அவர்களுக்கான தேர்தல் செலவு அப்படின்றத சசிகலா அவர்கள் தான் தருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்களாம். அதுல சசிகலா அவர்கள் என்ன செய்ய போறாங்கன்றதும் மிகப்பெரிய கேள்வியா மாறி இருக்கு. சசிகலா அவர்கள் இந்த ஆளும் தரப்பு எல்லாரையும் எதிர்த்து நம்ம ஒரு தனிநிலையோட அரசியல் கட்சியை துவங்கி நம்ம வந்து ஒரு நம்மளுடைய பிரசன்ஸை நிலைநாட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வந்தா அவங்களுக்கு வேற நிறைய பிளானிங் எல்லாம் போய்கிட்டு இருக்கு அவங்கள சுத்தி. இது எல்லாத்தையும் தாண்டி சசிகலா அவர்கள் எப்படி இந்த தேர்தலை எதிர்கொள்ள போறாங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய சவாலா மாறி இருக்கு. சோ உங்களுக்கு என்ன தோணுது சசிகலா அவர்களுடைய அரசியல் பற்றி அப்படின்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.